வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவின் பாதம் பணிகின்றோம். இன்றைய சிந்தனைக்கு ஊன் உடலே வாழ்க்கை துணை, உடல் ஓம்பலே இறை வழிபாடு என்பதே ஆகும். வாழ்க்கை துணை யார் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு பதிவு பார்த்தேங்க. அதை தொடர்ந்து வந்த சிந்தனையே இந்த வேதாத்திரிய சிந்தனை ஆகும். உங்களோட வாழ்நாள் முழுசுக்கும் உங்களோட வாழ்க்கை துணை யாருங்க? உங்களோட வழித்துணையாக வர்றது யார்? இந்த கேள்வியை நம்ம கொஞ்சம் கேட்டு பார்க்கலாங்களா? அம்மா, அப்பா, இல்லை மனைவி, கணவன், மகன், மகள், நண்பர்கள், இதில் ஒருவருமே இல்லைங்களா? என்னங்க, கொஞ்சம் யோசிக்கலாமுங்க. உங்கள் உண்மையான வாழ்க்கை துணை உங்களோட உடம்பு தாங்க. நம்ம உடம்பு செயல்படுறதை நிறுத்திடுச்சுன்னா நம்மளோட யாரும் இருக்க போகிறது இல்லைங்க, நம்ம கூட யாரும் வரப்போகிறது இல்லைங்க. நம்ம பிறந்ததுலேருந்து இறப்பு வரைக்கும் நம்மளோட இருக்க போகிறது நம்ம உடம்பு தாங்க. நம்ம உடம்புக்காக நம்ம எவ்வளவு பொறுப்புணர்வோடு இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட உடம்பு நாங்கள பார்த்துக்குங்க, நம்மளை நல்லபடியாக பார்த்துக்கும். உண்மைதானங்க? நீங்கள் என்ன உணர்கிறீர்கள், என்ன உண்கிறீர்கள், என்ன உடற்பயிற்சி செய்கிறீர்கள், எந்த அளவுக்கு உடலுக்கு ஓய்வு தருகிறீர்கள், மன அழுத்தத்தை எவ்வாறு கையாளுகிறீர்கள் என்பதையெல்லாம் பொறுத்து தாங்க உங்கள் உடம்பு உங்களை பாதுகாக்கும். நம்ம உடம்பு மட்டும்தான் நாம் வாழும் வரைக்கும் நிலையான, நமக்காகவே உரிய விலாசம் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கணுங்க. நம்முடைய நிரந்தர விலாசம் நம்மளோட உடம்பு ஒன்று தாங்க. நம்ம தவிர வேறு வெளியாட்கள் யாருமே நம்ம உடம்புக்கு பாதுகாப்பாக இருக்க முடியாது அப்படிங்கிறத நம்ம கட்டாயம் ஞாபகத்தில் வச்சுக்கணுங்க. நம்ம உடலை பாதுகாக்கிறது அப்படிங்கிறது தாங்க உடல் ஓம்பல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேதாத்திரி மகரிஷி சொல்லியிருக்காங்க. உடலை நல்ல முறையை பாதுகாக்கிறதுக்காக தான் எளிய முறை உடற்பயிற்சி கொடுத்துருக்காருங்க. மனதை வளப்படுத்துவதற்கு அகத்தவம், அகத்தாய்வு, மூச்சு பயிற்சி நுரையீரல்களுக்கு, தியான பயிற்சி மனதிற்கு, யோகாசன பயிற்சி முழு உடம்பிற்கு, நடைப்பயிற்சி இதயத்திற்கு, சிறந்த உணவு ஜீரண உறுப்புகளுக்கு, நல்ல எண்ணங்கள் ஆன்மாவிற்கு, நற்செயல்கள் உலகிற்கு. உடல் வளர்த்தேனி உயிர் வளர்த்தேனி, இது திருமூலருங்க. உடல் ஓம்பல் இறை வழிபாடு அப்படிங்கிற தலைப்பில் நம்ம அருட்தந்தை அவர்கள் வாழ்க்கை மலர்கள் நாள் ஒரு சிந்தனையில் கொடுத்துருக்கிறத கொஞ்சம் சிந்திக்கலாங்களா? உடல் ஓம்பல் இறை வழிபாடு. இவ்வளவு சாப்பிட்டா போதும், நல்ல ஜீரணம் ஆகும், உடல் நன்றாக இருக்கும் அப்படின்னு தெரிந்து அளவோடும் முறையோடும் சாப்பிடுவோம். ஆனால் சுவையாக இருக்கிறது என்று அதிகமாக சாப்பிட்டால் அதை ஜீரணிப்பதற்கு வேண்டிய அதிகப்படியான அமிலம் எங்கேருந்துங்க சுரக்கும்? பற்றாக்குறையின் காரணமாக உணவு செரிக்காமல் தேங்கி போயிடுதுங்க. அதனால் புளிச்சு போயிடுது. அது வயிற்றில் புண்ணை உண்டாக்கி துன்பம் தருதுங்க. மனிதன் அறியாமையால் செய்யும் தவறுகள் தான் துன்பமாக விளைகின்றன. இறையின் ஆற்றலால் எல்லாம் சரியாக தாங்க நடக்குது. ஆனால் நாம் ஆசையினால், மறதியினால், இறைவனின் செயலை மறந்ததுனால கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டுட்டோம், இறைவனோட செயலை குறுக்கிட்டுட்டோம். நம்மளோட உறுப்பு கெட்டு விட்டது. அதன் விளைவாக துன்பத்தை அனுபவிக்கின்றோம். இறையருள் எல்லா செயல்கள்லேயும் கலந்து சரியான பலனை தந்து கொண்டே இருக்கிறதுங்க. நாம் அதை தடுத்ததால் அந்த தடைக்கு தகுந்தவாறு நமக்கு துன்பம் வருதுங்க. இதை தெரிந்து கொண்டால் இறைவனுக்கு பயந்து நடக்க வேண்டும் என்று முன்னோர்கள் சொன்னது தவறாகாது. அளவு முறை மீறி மாறி எதை செஞ்சாலும் துன்பந்தாங்க வரும். சரியாக செய்தால் இன்பமே நிலைக்கும். இந்த உண்மையை தெரிந்து கொள்கின்ற போது இறை உணர்வு வருகின்றது. அதற்கு ஏற்றவாறு இந்த உடலுக்கு உணவு, ஓய்வு, உடல் உறவு, எண்ணம், உழைப்பு, இந்த ஐந்தையும் நாம் அலட்சியம் செய்யாமல், அதிகமாக அனுபவிக்காமல், முரணாக அனுபவிக்காமல் நாம் பார்த்து கொள்வோம்.
உடல் நலமாக இருக்கும், மனமும் அமைதியாக இருக்கும். அப்படி அறிவின் தெளிவோடு உடலை நலமாக வைத்து கொள்வதும் இறை வழிபாடுதான். அதாவது உடல் ஓம்பலும் இறை வழிபாடுதான். வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து நம்மோடு வரும் நமது வாழ்க்கை துணையான நமது உடலை நலமாக ஓம்புவது, நலமாக பார்த்து கொள்வது, கவனிப்பது, பாதுகாப்பது இறை வழிபாடே. மன அமைதியை பேணும் வகையில் தியானம், சிந்தனை, அகத்தாய்வு இவற்றில் தொடர்ந்து ஈடுபடுவோம். உடற்பயிற்சியை நன்கு செய்து வருவோம். ஒட்டுமொத்தமான வாழ்க்கை பயிற்சியை இவ்வாறு தொடர்ந்து மேற்கொண்டால் இறைவனை நமது ஒவ்வொரு செயலிலும் காணலாம். உடல் ஓம்பல் என்னும் செயலின் விளைவே இறை வழிபாடு. அறிவின் தெளிவோடு உடலை நலமாக வைத்து கொள்வதும் இறை வழிபாடே என்று மிக தெளிவாக நமது அருட்தந்தை அவர்கள் விளக்கியுள்ளார். ஊன் உடலே வாழ்க்கை துணையாம், உடல் ஓம்பலே இறை வழிபாடாம். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.